ப்ளீஸ் டூ ஷேர். இந்த விஷயம் முக்கியமாக தெரியணும். 3 நாள் முன்னாடி அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, 70% கீழே ஆக்சிஜன் போயிருந்தது. அப்புறம் பேனிக்கிங். டாக்டர்ஸ் ஃபைனலாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் இறந்ததான் உங்களுக்கு பெட் கிடைக்கும்ன்ட்டு. கண்ணு முன்னாடி ஒரு 20-25 பேர் இறந்து வெளியில் போனது. ஹாய், நான் குமார் பேசுகிறேன். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்தது. ஆக்சிஜன் லெவல் 70 கீழே போயிடுச்சு. இது 3 நாளைக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் இருந்தது. எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தோம், பெட்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல தம்பி ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்தோம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஹெச் போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அங்கே எல்லோரும் பார்க்க முடியுமான்னு தெரியாது, எந்த அளவுக்கு க்யூர் ஆகும்னு தெரியாது, இதெல்லாம் சொன்னாங்க. பட் இங்கே மட்டும்தான் பெட்ஸ் அவைலபிளாக இருந்தது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் இருந்தது. ஆனால் நாங்கள் குறைஞ்சது ஒரு 8 ஹவர் அது வெயிட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும்னு இருந்தோம். இங்கே பார்க்கும்போது ஒரு 30-40 ஆம்புலன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், உள்ளே போக முடியல. காலையில் 11:30 மணிக்கு வந்தோம். நைட் 9 மணிக்கு தான் எங்களுக்கு பெட் கிடச்சிது. அப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும். போன உடனே இம்மீடியட்டாக அட்ரெஸ் பண்ணி அந்த ஆக்சிஜன் லெவல் அவ்வளோ கீழே இருந்தது. மேட்டர் ஆஃப் 2 days அப்பாவுக்கு நல்லா பெட்டராச்சு. இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. தொடர்ந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்காங்க, கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு அட் நோ காஸ்ட்டில் கிடைக்குது. பட் வெளியில் ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, இங்கே வந்தால் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியலன்னாங்க. அஃப்கோர்ஸ் உண்மை தான், ஹைஜீன் பெரிய இஷ்யூ இங்கே. பாத்ரூம் இதை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த கண்டிஷனில் நம்ம இங்கே முடியல. இங்கே அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ டாக்டர்ஸ் போராடிட்டுருக்காங்க எல்லாரையும் காப்பாற்ற. ஸோ இது அவங்களோட பெஸ்ட் நினைக்கிறேன். இது அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க எல்லாரையும். டெஃபினட்டாக நான் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இல்லைனா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இதில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சிவியர் கண்டிஷனில் 99% பியூரிட்டி இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆர் பெட்டர். ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் 90லேருந்து 95% தான் பியூரிட்டி இருக்குது. அது மேபி உங்களுக்கு 90% மேலே இருக்கிறவங்க மூச்சு திணறல் இருந்தால் நீங்கள் அது கொடுக்கலாம். பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். 90 கீழே இருந்ததுன்னா அது போகாதீங்க. எங்கள் அப்பாவுக்கு 70% தான் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக நான் அது போய் ஆப்ட் பண்ணியிருந்தேன்னா அது கரெக்டான டெசிஷனாக இருந்திருக்காது. நெக்ஸ்ட் திங், இது கோவிடுக்கு மெடிசன் இல்லை, கரெக்டு தான். ஆனால் அட்மோஸ்ட் கேர் வேணும், கண்டினியூஸ் மானிட்டரிங் வேணும். கொஞ்சம் கூட அலட்சியமாக இருந்துடாதீங்க. ரைட் டைம் கொண்டு வாங்க, அப்போ இன்னும் பெட்டராக அவங்களால கியூர் பண்ண முடியும். நாங்கள் நின்றுட்டு இருந்தது ஒரு 30-40 ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி. எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, அன்லெஸ் ஒருத்தர் இறந்தால் தான் ஒருத்தருக்கு பெட்டு கிடைக்கும்ன்ட்டு. ஸ்கேரி ட்ரூத், பட் அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே அவ்வளோ ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு கேசஸும். ஸோ விச் மீன்ஸ் நாங்கள் நின்று இந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ பேர் இறந்து வெளியில் போயிருந்தாங்க. நான் கண் முன்னாடி பார்க்கும்போது 20-25 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீரியஸான கண்டிஷன். கொஞ்சம் கூட லைட்டாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் திங், இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் இங்கே கிடைக்கல, வேறு எங்கேயாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தட் வில் ஹெல்ப் யூ. அதில் கூட இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது, நிறைய பேங்கர்ஸ் ஒரு 2000 rupees கட்டினீங்கன்னா இந்த 5 lakh rupees கவர் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அஃபோர்ட் பண்ண முடியலனா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் இதை இம்மீடியட்டாக ஆக்ஷனில் இறங்குனீங்கன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு காஃப் எதாக இருந்ததுன்னா கோவிட் டெஸ்ட் இம்மீடியட்டாக எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, தென் கோ ஃபார் இட். இப்போ கூட நான் வெளியில் நின்று பேச முடியல, இப்போ ஜிஹெச்சில் தான் இருக்கேன். அதனால தான் என் காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா ஃப்ரீயாக பேச முடியாது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ நீங்கள் இந்த கோவிட் இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணலைன்னா ரொம்ப சீரியஸான டெசிஷன் போகும். ஆனால் நீங்கள் அது முதல்ல ஆக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் எந்த ஒப்பீனியன் எல்லாம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒப்பீனியன் எல்லாம் கேட்காதீங்க. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் இருக்கட்டும், நீங்கள் போய் இம்மீடியட்டாக அந்த மெடிக்கேஷன் எடுக்க பாருங்கள்.
ஐ திங்க் நான் ஜிஹெச் வந்து நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும். இது வந்து பெரிய ஜாப் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது. ஸோ ஐ ஹோப் இந்த மாதிரி எந்த ஸ்டிக்மா வச்சுக்காதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே போகக்கூடாது, இங்கே போனால் சரி இருக்காது, ப்ரைவேட் போனால் தான் நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வீட்டில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் போகாதீங்க. அதே மாதிரி இங்கே ஜிஹெச்லேயும் ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே ஒரு கவுன்சிலர்ஸ் வேணும். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வாலண்டியர் பண்ணி கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது இங்கே அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பீப்புள் இங்கே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறாங்க, சண்டை போடுறாங்க டாக்டர்ஸோட, ஓவர் க்ரௌடாக இருக்குது. ஸோ இது வந்து மாற்றணுன்னா அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டிங் இருக்கணும். அந்த பேஷண்ட்ஸ் வரும்போது ஈஸியாக அவங்க கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வேணும். பண்ணாங்கன்னா அதுவும் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் இறந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு கம்ஃபர்டிங் பண்ணுறதுக்கு கவுன்சிலர்ஸ் வேணும். ஸோ இதுவும் அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ. எஸ்பெஷலி இந்த ட்ராமாலேருந்து வெளில வர்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டைம் எடுக்கும். நானே நிறைய இடத்துல பேனிக் ஆகிருக்கேன். நிறைய இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல டெசிஷன் எடுக்கிறதுக்கு, இது என்ன கால் எடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த கவுன்சிலிங்ஸ் ஆர் கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, டேக் கேர். ஸோ இன்ஷார்ட் குமார் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பேண்டமிக் டைமில் ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுத்தா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கோ டு த வீடியோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். செகண்ட் திங், இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களால் முடியலனா கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களோட குடும்பத்தை நல்லாவே ஹெல்ப் பண்ண முடியும். மூணாவது, ஆக்சிஜன் சிலிண்டருக்கும் கான்சன்ட்ரேட்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. அண்ட் ஃபோர்த் திங், கண்டிப்பாக எல்லாருக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது இந்த டைமில். ஏன்னா நாங்கள் ரொம்ப பேனிக்காக இருந்தோம். எங்களுக்கு அந்த டைமில் கவுன்சிலிங் கொடுத்துருந்தோம்னா ப்ராப்ளம் நம்மளால இன்னும் கொஞ்சம் தெளிவாக டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இது வந்து லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் போது எல்லாருக்குமே வந்து அந்த சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஸோ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், anybody who can volunteer, every help is